போகுது. படங்கள தாத்தவோட பழங்கால ராகமெல்லாம் பாட்டாக ஜொலிக்க போகுது. இங்க பாடலாக ஜொலிக்க போகுது. நாடோடி பாடல் வருகுது. பெரியோர்களே நமதகான ஜொலிக்க போகுது. கிராமத்துக்கார பாட்டு கிறுகிறுக்க வைக்கும் பாட்டு. கிராமத்துக்கார பாட்டு கிறுகிறுக்க வைக்கும் பாட்டு. கடக பாட்டு தானுங்க எங்க முன்னோர்கள் படிச்ச பாட்டுங்க. நாடோடி பாடல் வருகுது. பெரியோர்களே நமதகான ஜொலிக்க போகுது. அமோய் பாட்டு கருதருக்க படிக்கும் பாட்டு. நடவ பாட்டு கொலவ பாட்டு கருதருக்க படிக்கும் பாட்டு. பாட்டுகளை படிச்ச பாட்டுங்க எங்க ஆத்தாலாம் சொன்ன பாட்டுங்க. நாடோடி நாடோடி பாடல் வருகுது. பெரியோர்களே நமிதகான சொல்லிக்க போகுது. வாடாய்க்காந்து சூப்பர். அன்பு உறவுகளே, இந்த மலையின் பாராமல் எங்கள் நாடகத்தை பார்ப்பதற்காக இங்கே அமர்ந்திருக்கின்ற என் அன்பு உறவுகளே, மறக்க முடியாத கிராமம் தாய்மார்களுக்கு ரொம்ப நன்றி தான். உண்மையிலே என் தங்கச்சியெல்லாம் வச்சுருக்க பாசத்துக்கு என்ன கைமாறு செய்யப்போன்னு தெரியல. ஆனால் ஒரு நாள் கூட ₹1 கொடுத்தது இல்லை எனக்கு. மூக்குத்தி தோட கழிச்சு வாங்க, புதுப்பிச்சு தரேன் புது மண்டபத்தில். இங்கே அமர்ந்திருக்கின்ற அன்பு அண்ணன் தீபக் பாண்டியனுடைய தம்பிகள். உக்காருப்பா மயிறு மயிறு வெட்ட பாரு படிமுண்டை. தீபக் பாண்டியன் தான் சொன்னார், தண்ணியை போட்டுக்கிட்டு அருவாள் எடுத்து அது பெரிய ஆயுதம் இல்லடா, படித்த பேனா ஒன்று போதும்டா, தலையெழுத்தை மாற்றலாம்னு சொன்னார். என் தம்பிகிட்டலாம் நான் சொல்கிறது ஒன்றுதேன், குடிக்காதீங்க, சாதிங்க, சாதிச்சு பெரிய மனிதனாக நீங்கள் வாழணும். அன்றைக்கி நீ பெரிய ஆளாக இருப்ப. இந்த அண்ணன் எம்கேஆர் வருவேன், ஒருவேளை சோறு ஓடுவீஇல்லை. எனக்கு மலை ஈரத்தில் கூப்பிட்டா பாண்டிமுனி வருமா? வருவானா? நம்ம சாமி வரலைன்னா எந்த சாமி வரப்போகுது? நேற்று ஒருத்தன் ஆடிப்பிட்டேன், மரத்தில் ஏறி ஆடிட்டியான். என்னென்னு பார்த்தா கடைசியிலேன்னு தெரியுது, ஒரு பீரும் ஒரு ஆப்பும் சாப்பிட்டானா. இந்த கண்டாலிமைகளை வச்சு உண்மையிலே கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகளாக இந்த வீரபாண்டி நகர் அன்பு மக்களுடைய பாசத்துக்காக மைசெட் அமைத்து கொண்டிருக்கின்ற திருப்புவனம் வட்டாரம் மட்டும் கிடையாது, தமிழகத்திலே செல்ல பிள்ளை திருப்புவனம் விஜயகுமார் மைசெட்டு பாதத்தை வணங்கி. இப்போ என் ட்ரெஸ்ஸெல்லாம் நடந்துச்சுன்னா நாளைக்கு ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு போயிடுவேன், காய போட்டு போயிடுவேன். ஆனால் பல லட்சம் மதிப்பு உள்ள மைசெட்டு ஜாமான் நனைஞ்சாலும் பரவாயில்ல, இந்த மக்கள் அன்பு போதும் என்று இயக்கிய விஜயகுமார் மைசெட்டு கைதட்டு. உக்காரா, இப்போதையும் வர்றியா? உக்காரு, டொங்காசு அள்ளிடுவேன், டொங்காசு ஃபைலு. அப்போ மாப்பிள்ள கொஞ்சம் எக்க வைங்க ஜாமி, என் மகளை உங்களுக்கு தான் கட்டி கொடுக்க போகிறேன். அது வயசுக்கு வரும்போது நீ 90 வயசில் இரும்புவ. அல்லோ அல்லோ, இந்த ஒரு பாயை பற்றியும் கொண்டு வரையாத்தா. பாண்டிமுனி 18ஆம் படி பெரிய கருப்பு கலிசேரி காளிமுனி ஐயா. ஆதி ஒரு காலம் எங்கள் ஐயாக்க உள்ள காலத்தில் இந்த வீரபாண்டி நகரில் அன்னைக்கு கிழவிக்கு ஆதரவு யாரும் கிடையாது. இந்த பாண்டிமுனி துணையை தவிர வரும், பாண்டிமுனி வரணும். இந்த மக்கள் அதோட செகதியில் உழப்பணும். தாத்தா கிளம்பிருச்சு, பயப்படாத, ஒன்றும் செய்ய மாட்டேன். அது ஒரு காலம் இந்த தேவேந்திர குல வேளாறுல எங்க ஐயாக்க உள்ள காலம். பழைய கிழமை இங்க உள்ள நாளையில உறவீடுதான் போட்டு மண்பானையில சோறாக்கி எங்க கிழவிக்கு மக்கள் படையும் கிடையாது, பணவளமும் கிடையாது. இந்த பாண்டிமுனி துணையை தவிர இந்த வீரபாண்டி நகர்ல உள்ள எங்க கிழவிக்கு ஆதரவு யாரும் உள்ள. என்ன நினைக்கிறப்பா என் ரோஜக்கார பாண்டிமுனியே, நிலமடக்கமாய விட்டு இந்த வீரபாண்டி நகர்ல நீ சொன்ன சொல்லும் மாறாத சாமி, சொல்வாக்கு தப்பாது.
அருமா புடியருமா நீ ஆர்ப்பரிக்க கீநாட்டு வீச்சரவா கருப்பு என் 18 படிய விட்டு கொஞ்ச நேரம் என் கருப்பு இந்த வீரபாண்டி நகரில் உன் அருவா புடி மாறாம கொஞ்ச நேரம் அரும்பு குறையாம என் பாண்டி முனிய கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் விளையாடு கூட வாடா பாண்டி அன்னை தந்தைதான் வணங்கியே ரோஜாக்கார பாண்டி முனி நான் வணங்கி பாண்டி முனி நீ ரோஜாக்கார தேவேந்திர உள்ள மக்க எங்க குலத்தை காக்க வந்த பாண்டி முனியே நீ ரோஜாக்காரண்டா நீதிக்கு நாயத்துக்கு பெறுவோன நாடே உன்னை வணங்குது விளையாடுறாமா எந்த மலை பாண்டிக்கு உகந்த மலை நீ எந்த மடடா என் பாண்டி முனிக்கு உகந்த மலை வாடா வாடாடே ஊருக்கு ராஜாட்ட என் பாண்டி ஊருக்கு ராஜா கோட்டைக்கு சர்ச்சுடா பாண்டி முனி சொன்ன தீர்ப்பு மாறாதுடா வயசாயி போச்சாடா ஏன் பாண்டி முனி குதிரை ஊரா வயசாயி போச்சா லாட காலு வலிக்குதாடா எந்திரிச்சு விளையாடு சுருட்டு வாட அடிக்குதுடா இந்த வீரபாண்டி நகரில் பாண்டியோட சுருட்டு வாட எப்ப அடிக்குதுடா பாட்டுல சாராயம் என் ஜீமியாம் பாண்டி முனிக்கு அடிநாக்கு பத்தாதுப்பா மூவாயிரம் பாட்டுல சாராயம் முழு மூச்சா பாண்டி முனி குடிச்சேன்னா உனக்கு முனிநாக்கு பத்தாதுடா பாண்டியே வந்துட்டியா தூக்கி வளர்த்த தங்கச்சியா காணாமுடா என் குண்டு கிளிய என் பாண்டியோட தங்கச்சி ஏத்தி தக்கர ராக்கி உனக்கு காடு எத்தா மாறி ஏத்தா ஏத்தா மந்தயமானு எங்க கிளவே பேர் வச்சது உன்னையத்தான் தூக்கி வளர்த்தாரு இந்த தேவேந்திர உள்ள கிளவே எங்க கிளவேன் சொன்னாரா நான் உன் பேரு வைக்கிறேன்னு சொன்னாரா அருவாக்காரன காணாமுடா என் கருப்பன காணாமுடா நீ வீரபாண்டி நகரில் என் கருப்பே ஆடுனா இந்த ஊரு தாங்குமா கருப்பு கருப்பு விளையாடுறா என்னடா யோசனை எங்களை இத்தனை நாளா தேடாத சாமி என் கருப்பே யோசிக்க மாட்டான் உன்னைய கூப்பிடலன்னு மறுகிறியா ஆடா
என் செல்லமய கருப்பன வச்சு வளர்க்க முடியலப்பா. ஓட்டி விட்ட தண்ணியில எவ மழை தாட்டு என் தண்ணி விட்டு என் ஓடி வாடா என் 18 படி அழகா. ஒத்த கால ஜப்பானி அவனுக்கு வலது காலு நொண்டியப்பா. என் நொண்டி சோனையாவ இந்த மதுரை மாவட்டத்துல என் நொண்டி பயில ரொம்ப நாளா காணாமுடா. கலிஜரி கம்மாயா ஏய் காலிமுனியா ஓ விளையாட்டு கலிஜரி கம்மாயா உனக்கு உடமறந்த பஞ்சுமத்தை மானாமதுரை போய் வாரேன் தங்கச்சி காளியாத்தாவுக்கு நான் என்ன நானும் வாங்கி வரத்தா. கழுத்துக்கு கருகமணி கூறப்பட்டு செலானே கழுத்துக்கு கருகமணி ஏன் காளி முனிய தங்கச்சிக்கு கூறப்பட்டு செல பண ஓலையில கிழுக்கா உனக்கு ஓலை பண உதந்தவன இல்ல எங்க ஆத்தாவுக்கு ஓலை வட்டி அங்கே கிழக்கு செஞ்சு கொடுத்தாகலாம். ஒரு திரண்டிருச்சு உள்ள இந்த வீரவாண்டி நகரு தேவேந்திர உல மக்க ஒத்துமையாயிருச்சு உள்ள ஒத்துமையாயிருச்சு. நாடு திரண்டிருச்சு என் மாமா எங்க பாண்டி முனிய பார்க்க தன ஏழல மாமா பாண்டி ரோஜாக்கார தங்கமுடா இந்த வீரவாண்டி நகர்ல உள்ள இந்த தேவேந்திர உள்ள குளங்காக்க வந்த சாமி ரோஜாக்கார தங்கமப்பா. உன் வீரத்தை நாட்டு மக்களும் இந்த கீநாட்டு கோடாங்கி கள்ளிச்சேரி எம்கே யாரும் பார்த்துட்டா. இந்த உலகம் அழிய வர இந்த வீரவாண்டி நகர்ல உள்ள என் சாமி மங்காதுடா. ஏய் வந்தது வந்துட்ட கொஞ்ச நேரம் பார்த்தா உன்னைய அழைக்கலையா இல்ல உடம்புக்கு சரியில்லையா. ஆத்தா வந்துட்டா என் அழகனாச்சே என் பொன்றாக்கு என் மந்தையம்மா கோபக்குறி வேணாமுத்தா. உன் செல்லாமைய கூப்பிடும் போது உன் பிள்ளைய மறிய எந்திரிக்கிறாடா. எதுக்குடா இந்த கச்ச வடிச்சு கட்டி கருங்கச்ச குஞ்ச விட்டு ரெட்ட சட்ட தொழில் ஓட்டு சித்திர மாதமா எங்க தெரோடும் மதுரையில இந்த வீரவாண்டி நகர் கிளவே நக திரியாடுன நாளையில புடிச்ச சாம்ப இன்ன வர மாறலாம்ப்பா.
பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான என் பாச உறவுகளே, என்னுடைய அண்ணன் தம்பிகளே, என்னுடைய அக்கா தங்கச்சிகளே, தாய் தகப்பங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். சாமியை நம்புகிற ஆளுக்கு சாமி நிற்கும். எல்லாரும் சாமியை நம்புறீங்களா? கை தட்டலாம், எல்லாரும் கை தட்டு. எல்லா ஊர்லேயும் கூப்பிட்டா சாமி வந்துடாது. அந்த கிராமம் எப்படி ஒரு மனதோடு சாமி கும்பிடுதோ அங்கே தான் சாமி துடியாக இருக்கும். அதுக்கு இந்த வீரபாண்டிய நகர் ஒரு சாட்சி. இன்னைக்கு ஆடின சாமி பூரா உண்மைதான், நான் நம்புகிறேன். உண்மைதான், எந்த சாமியும் அரும்பு குறையாமல் உண்மையான சாமி. சில ஊரில் தண்ணியை போட்டு ஆடும்போதே எரிச்ச மயிராக இருக்குது. சாமி அழைக்கிறது சும்மா அழைக்க முடியாது, கொஞ்ச நேரத்தில் எண்ணெயை தூக்கி எறிஞ்சிடும். நம்ம தெய்வம் துடியாக இருக்கணும். அதுக்குத்தான் நான் எந்த ஊர்லேயும் சாப்பிட்றது கிடையாது. சாமி கூப்பிட்றதுனால நீங்கள் நல்லா இருக்கணுன்றக்காகத்தான், இது பேருக்காக கிடையாது. ஒவ்வொரு ஊரில் ஒன்று சொல்கிறேன், அதை மட்டும் நம்புங்க. இப்போ இந்த வீரபாண்டிய நகர் இவ்வளோ செழிப்பாக எல்லாரும் தாய்வழியே ஒற்றுமையாக இருக்கீங்கல்ல, இதுக்கு என்ன காரணம்னு மற்ற ஊருக பார்ப்பாங்க. பார்க்கும்போது அங்கே இருக்க பாண்டி முனி தான் இவங்களை பூரா அந்த அளவுக்கு வச்சுருக்கு. அப்போ சாமியை மறைச்சு கட்டிடுவோம்னா அவங்க வலிக்கு வந்துடுவாங்கன்னு நினைக்கும். அதைத்தான் உடச்சேன் களிச்சேரி கோடாங்கி. சரி தானே? ஏப்போ பாக்ஸ் மேலே ஏறி உட்காருவேன், அங்கே ஏறி உட்காரக்கூடாது. அது மேலே ஏறி காலை போட்டு தூண்டி ஓடுறியா? மழை பெஞ்சு கொண்டு இருந்தது. அப்போ நான் பெரியவங்ககிட்ட சொன்ன ஒரே வார்த்தை, அங்கே உட்காந்துருக்காங்க. அந்த மூத்தவங்க இல்லைன்னா நம்ம கிடையாது. பெரியவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றிங்கய்யா. ஏன்னா நாடகம் போட்டால் 10 கிராமம் பார்க்கணும். சும்மா மழை பெஞ்சிட்டு நான் பாட்டு நடிச்சிட்டு போனால் நாளைக்கு அது ஒரு இதாக சொல்லிடுவாங்க. மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, 4 குத்தாட்டம் போட்டுக்கிட்டு காசை வாங்கிட்டு போயிட்டே மிக்காரன். காசுக்காக நான் நாடகம் ஆடவில்லை, நான் பேருக்காக நாடகம் ஆடக்கூடிய கோமாளி என்பதை தெரிவித்துக்கொள். வெளியூர்லேருந்து வருகிறத என்னுடைய அண்ணன் தம்பி இந்த நிற்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணன். இந்த மலையின்னு கூட பாராமல் வாங்க வாங்க, தயவு செய்து. என்னடா? சக்கிமங்கலம் அப்பாஸ். சரி, அவ்வளோதான் நம்ம கொடுத்து வச்சது, அவ்வளோதான். விடு விடு, நம்ம தாத்தா அப்படி சாவாருன்னு நினைக்கவே இல்லை. என்னடா சொல்ல வர முட்டை நாக்கு முண்டை? அண்ணன் இல்லையாடா? வாடா கட்டிப்புடா. ஓ முண்டை எச்சி ஒட்டிக்கிடுச்சு. என் தம்பி பாசத்துக்கு இணைய இல்லை. சக்கிமங்கலம் அப்பாஸ். தம்பி தம்பி, நம்ம ஊரை நம்பி தம்பி வந்திருக்கேன். அவனும் நம்ம தம்பி தான். அவனுக்கு பதிலாக அண்ணன் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நாளைக்கு பள்ளிக்கூடம் மாட்டா உங்களுக்கெல்லாம். அதுதான் இந்த குதியாலம் போடுறீங்களாக்க. எது கூப்பிட்றேன்? டொங்காசுக்கா? என்னடா என்னை பொண்டாட்டி கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்றேன்றேன். என் தம்பிகளெல்லாம் படித்து பெரிய ஆளாக வரணும். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பாரு, என் தங்கத்தை பாரு, காமாக்க என் சிங்கம். அவரை போன்று நம்மளாம் சாதிக்கணும். ஆனால் நான் சொன்ன கருத்தை பூரா விட்டுட்டாங்க. இப்போ பூரா என் தம்பியை பூரா டொங்காசு, கப்ளிங்கி, வாவோடு, ஓசு, இடியப்பம், பருத்திப்பால். இந்த இங்கே ஒரு சின்ன பையன் உள்ளே உட்காந்து பேசிக்கிட்டு வந்து சொல்கிறேன், எந்த கதை நீங்கள் சொல்லுவீங்களோ எங்களுக்கு தெரியாது. யானை கதை. ஆமாம், இந்த யானைக்கு நீ தானே பிடிச்சி விட்ட. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ப்ரோ? எப்படி ஆகும்? எப்படி முண்டாகும்? கல்யாணம் பண்ணும்போது எல்லாரும் நினைக்கிறிய ஆசைக்காக கிடையாது. அன்றைய காலத்தில் யாரா போடுறா தம்பி, அதுக்கு இல்லைடா. நம்மளோட அந்த வாரிசுகளை போயிடக்கூடாது. வாழையடி வாழையாக வாரிசுகள்லாம் உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த புனிதமான நிகழ்ச்சி கல்யாணம் செய்வது என்பதை நான் சொல்லிக்கொள்வேன். ஆனால் என் தம்பியை கூட என்ன நினைக்கிறாங்க பூராமே அதான் கிண்ணா கிண்ணா. அதெல்லாம் இல்லை. உண்மையிலேயே ஆண்களை விட என் தாய்மார்கள் தான் அறிவாளி என்பதை வீர தமிழச்சிகளை வணங்குறேன்.
அது கை தட்டுது. நீங்கள் பூரா என்னடா எருத்தடிச்ச மாதிரி உட்காந்துருக்கீங்க. என் தம்பிகளும் வீர தமிழர்கள் தான். இப்போத்தே நிறைய பேர் பொண்டாட்டிட்ட கஞ்சி இல்லாமல் தெரிய போகிறேன். நாளைக்கு காலையில் எங்கள் அக்கா கேட்கும், நேற்று பப்புன்னு எம்கேஆர் சொல்கிறாரு, கை தட்டிய கண்டாளி மனைய வாடா, இப்போ சோறு இல்லாமல் சூம்பிட்டு திரின்று. தமிழ்நாட்டினுடைய கௌரவத்தை காப்பாற்றி ஊரை காக்கக்கூடிய எல்லை கருப்பு போல் நம்மளை காத்து கொண்டிருக்கின்ற மாபெரும் காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களை வருக வருகன அன்போடு வரவேற்கிறோம். ஐயா வணக்கம், உங்கள் சேவை தொடரட்டும். நான் ஒரு துரும்பா இருப்பேன், ஆனால் அதிக அவதாரம் கட்டினவே நான் தான். காரணம் என் டிரைவர் அப்படி. என் டிரைவர் சாதாரண டிரைவரா? இப்போ இருக்குமே கருது வண்டி ஓட்டினவேன். எங்கனையாவது பிஞ்சக்கடை பாட்டம் 3 அடி அடித்து தான் ஏறுறேன். ஆனால் அந்த மலையிலே இவ்வளோ தண்ணி கூட பாராமல் இந்த கலையை வாழ வைத்து கொண்டு இருக்கீங்க. இன்றைக்கி இந்த வீரபாண்டிய நகர், இந்த தேவேந்திர உள்ள மக்கள் கொடுக்கக்கூடிய இந்த காசு, இந்த நாடக குடும்பங்கள் 15 நாள் பட்னி இல்லாமல் சாப்பிடும் என்பதை தெரிவித்துக் கொள்ளுங்க. ஒரு பாட்டு பாடுவோமா? பாடுறேன். அருபாபம் ஆயுதமில்ல பெணதான ஆயுதம் என்று சொன்ன மகள காணோம் ஐயா. எங்க தீவக்கு பாண்டியண்ணன் சொன்ன சொல்லும் மாறலையா. அருபாபம் ஆயுதமில்ல பெணதாண்ட ஆயுதம் என்று சொன்ன மகன காணோம் ஐயா. எங்க தீவக்கு பாண்டியன் சொன்ன சொல்லும் மாறலையா. இந்த இளைஞர் மத்தியில் சொன்ன சொல்லும் மாறலையா. தேவேந்திர உள்ள இளைஞர்களே, தீவக்கு பாண்டிய தம்பிகளே, தேவேந்திர உள்ள இளைஞர்களே, தீவக்கு பாண்டிய தம்பிகளே, படிப்பு தாண்டா ஆயுதம் என்றாரு. படிப்பு தாண்டா தம்பிகளுக்கு ஆயுதம் என்றாரு. தீவக்கு பாண்டியன் சாகவில்லை என்று சொன்னார். அருபாவும் ஆயுதமில்ல படித்த பேனாதாண்டா ஆயுதம் என்று சொன்ன மகன காணோம் ஐயா. எங்கண்ணே தீவக்கு பாண்டியன் சொன்ன சொல்லும் மாறலையா. படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்த தங்க மகனா தீவக்கு பாண்டியன் அண்ணா. படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்த தங்க மகனா தேவேந்திர உள்ள உறவுதான் ஐயா. தேவேந்திர உள்ள உறவுதான் ஐயா. எங்க தீவக்கு பாண்டியன் தம்பிய ஊரா வீரபாண்டியன் நகரில் இருக்கிற முன்னே. அருபாவும் ஆயுதமில்ல படிச்ச பேனாதாண்டா ஆயுதம் என்று சொன்ன மகன காணோம் ஐயா. எங்கண்ணே தீவக்கு பாண்டியன் சொன்ன சொல்லும் மாறலையா. இந்த தேவேந்திர உள்ள இளைஞர் மத்தியில் எங்க அண்ணே தீவக்கு பாண்டியன் சொன்ன சொல்லும் மாறாதண்ணே. தீவக்கு பாண்டியன் சாகவில்லை. தீவக்கு பாண்டிய அண்ணன் சாகவில்லை. தேவேந்திர உள்ள இளைஞர்களாக வாழுறாரண்ணே. அருபாவும் ஆயுதமில்ல படிச்ச பேனாதாண்டா ஆயுதம் என்று சொன்ன அண்ணன காணோம் ஐயா. எங்கண்ணே தீவக்கு பாண்டியன் சொன்ன சொல்லும் மாறலையா. எங்கண்ணே தீவக்கு பாண்டியன் சொன்ன சொல்லு உலகம் உள்ளவர மாறாதையா.
நடிப்பு அரக்கன். சினிமாவிலே பல காயங்கள் பட்டு இன்னும் வரையிலும் நடிப்பை குறைக்காமல் நடித்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய மூத்தவர் சியான் விக்ரம் ரசிகர் மன்றம் சார்பாக எனக்கு முன்னாடி ஒத்து கௌரவப்படுத்துகிறார். ஒரு வயலும் எடுக்கலையே, யாரா செல்ல லைட்டாக கிரிச்சின எடுங்கடா. கிரிச்சா காசு இருந்தா 1000 ரூபா விடுவேன். சரி, 3 முண்டை 3 மண்டை பயலுகடா கொடூரமா, 7 மண்டை பயலுகடா. இல்லை நீங்க என்ன கறிக்கடை வச்சிருக்கீங்களாடா? 7 மண்டை. தம்பி நீ என்னப்பா சொல்ற? எத்தனை மண்டை? சுட்டு பயலுக. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, நாடுகால் மண்டபம் போல் நாமல் கொண்ட சொந்தமடா, ரோஜாவின் இதழ்களை போல் தீராத பாசமடா, 100 ஆண்டு வாழ வைக்கும் இந்த கோமாளி எம்கேஆர் அண்ணனை 100 ஆண்டு வாழ வைக்கும் எங்க அண்ணன் தம்பி மாறாத பாசமடா, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக, நாங்கள் அன்பாளை இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. அவன் எதுக்குடா வந்தேன் தூக்கத்தில்? எங்கு சென்றாலும் 3 மண்டை 7 மண்டை என்று 2 மண்டை இலை. அப்போ பஞ்சாயத்தை முடிச்சு நாளைக்கு ஆரம்பிப்போம் நாடகத்தை. எத்தனை மண்டைகள் இருந்தாலும் ஒரே ஒரு மண்டை கீரை முண்டை. நான் சொல்றேன், இந்த மண்டைக்கு விளக்க நான் சொல்றேன். எத்தனை மண்டைகள் எத்தனை கூட்டத்தில் தெரியலாம், அந்த மண்டை தமிழனுடைய மண்டையா இருக்க வேண்டும். கை தட்டலாம், முடிஞ்சு. காலி எத்தனை தாண்டா நான் காப்பாத்துறது. நன்றி நன்றி அண்ணே. அம்பளிப்பு யாரும் கொடுக்க வேணாம், நாடகத்தை கருத்து புரியாதிய. போதும் போதும் போதும். அன்பாலயத்துக்காக கோவர்ணிக்கா அந்த பாப்பா சார்பாக என் மகளை கொடுத்துருக்கு, காஸ்மியாவுக்கு நான் கொடுத்துறேன் அண்ணே. ரொம்ப நன்றி அண்ணே. உண்மையிலே ஒருத்தர் டீ கடை வச்சுருந்தார், அவரை காணா எங்க? அந்த ஐயா போன வருஷம் அந்த மேடையில் எடுத்த ஒரு போட்டாவை அவர் டீ வைக்கிறத சுற்றி ஒட்டி வச்சு அப்போ என் மேலே எவ்வளோ ஒரு அன்பு வச்சுருக்கார். அப்படியாப்பட்ட உழைக்கக்கூடிய அந்த உறவுகள் எல்லாம் 100 ஆண்டு காலம் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். என் தம்பிகளுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று தான், நல்ல பிள்ளையாக கிடைக்கணும். அதுக்கு தானே நேர்த்தி கடன் போட்டிருக்கிய. ஆமாம், காலேஜ் போகிறவங்களுக்கு பூரா ஒரு பிகர் கிடைக்கும்ப்பா. பொம்பளை பிள்ளைகிட்டே பேசுங்க. அந்த பேசுகிறதுக்கு இடம்னா எங்கேனா சீமக்கருவை தூருதேன். ஆனால் அதில் போயிட்டு ஆகியிருக்கும் போது சில பேர் லவ்வருக்கு வீடியோ காலில் முத்தம் கொடுக்குறேன். அது பக்கத்தில் ஒரு வயசானவர் வெளியே இருந்தவர் பார்த்துட்டார், பண்ணி தான் வரப்போகுது, கொட்டையை கடிக்க போகுதுன்னு மிரண்டு ஓடி வெதரில் அடித்து அவருக்கு. காதல் என்பது என்ன? காதல் என்பது மியா தம்பி நீங்கள்லாம் 3 வயசு தான் அரைஞ்சு வருவேன். அப்புறம் என் தம்பியை உரம் சும்மா இருங்க, காதல்னா டொங்கசா. உலகத்திலே தான் பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டும் என்று தினசரி சாமியை வேண்டக்கூடிய 2 ஜீவன்னா பெத்த தாயும் தகப்பன் தான். தாய் தேவப்ப இல்லைன்னு நம்ம கிடையாது. தம்பிகளா, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருங்க, எவ்வளோ வேணால் ஜம்பாரி நீ சாதிச்சிருவேன், அதில் மாற்றமே கிடையாது. நீ எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் பெத்த தாய் அம்மா அப்பா விட்டுறக்கூடாதுப்பா. அம்மா அப்பா தான்ப்பா சாமி, அவங்க இல்லைன்னு நம்ம இல்லை. அதே மாதிரி லேடிஸ் மேடம், உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன், மாமியாதே உங்களுக்கு அம்மா பொழந்து ஓச்சு. அப்படியே பூரா இப்படி எட்டி பார்க்குறிய என்ன? மாமியாட்ட வந்து நீங்கள் வந்து ஸ்வீட்டாக பேசணும் மேடம். அது எத்தனை வீட்டில் மாமியா மருமகளும் தலைமுடியை பிடிச்சி நைட்டியை கிழிச்சு, ஆனால் ஒரு ரூமுக்குள்ளே மாமியா மருமகளும் அடைச்சி போட்டு 3 நாள் கழிச்சு பாரு, 2மே செத்து கிடக்கும். கதவலையை கடிச்சு சங்கை கடிச்சு. இது காமெடிக்காக அல்ல.
உங்கள் அம்மா அப்பாவுக்கு அப்புறம் ஒரு அம்மா அப்பானா நீங்கள் வாக்கப்பட்டு போகிற அந்த உறவுகள் தான் என்பதை நான் தெரிவித்துக்கொள்ளும். இதெல்லாம் கருத்து கேட்கணும். அதே மாதிரி தம்பிகளெல்லாம் மதுவென்ற ஒரு அரக்கனை நீங்கள் ஒழிக்க வேண்டும் என்றால் மனக்கட்டுப்பாடு ஒன்றுக்கே இந்த மதுவை ஒழிக்க முடியும் என்பதை தெரிவித்துக்கொள்ளும். குடிக்கக்கூடாது தம்பியெல்லாம், குடிக்கக்கூடாதுன்னா இப்போ உள்ளே வந்து கேட்கக்கூடாது, சரக்கு அடிக்கக்கூடாது, பீர் அடிக்கலாமான்ட்டு அதெல்லாம் எல்லா வேலையும் பார்ப்பாங்க. கணேஷ் போயில ஒரு ஆள் இருந்தால் கை தூங்க வைப்பான். அது மட்டும் கௌரவ குறைச்சலாம் இப்படி இப்படின்ற என்ன கணேஷ் போயில போடுறதுனால என்ன இருக்குது அப்படின்னா என்ன இருக்குது? லீப்ரிச்சம் கிடையாது தம்பி, ஒன்றும் கிடையாதுடா. கணேஷ் போல போடுறதுனால நமக்கு ஆபத்து தான். இந்த செல்லுகளை போடாமல் அதை அரித்து விடும். அதனால் நல்ல உணவுகளை சாப்பிடுங்கள், நல்ல பிள்ளை என்று பேர் வாங்குங்கள். இந்த அண்ணன் இதை தவிர உங்களுக்கு எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் இந்த கிராமத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, பூரா என் தம்பியை பூரா அண்ணன் கூட பிறந்ததா ஒரு ஆள் நடிக்குது, நம்ம பார்க்குறோம்னு உட்கார்ந்துருக்குன்ற என் தம்பிகளுக்கெல்லாம் நன்றி. அதே என் தம்பியை தமிழனுக்கு தமிழந்தே ஆதரவு. இப்போ கருப்பாய் ஒன்று பைபாஸில் ஒருத்தர் தமிழை விழுந்து கிடந்தா ஆந்திராவிலேருந்து போன் அடித்தா வந்து தூக்குவேன், இந்திக்கானே தூக்க மாட்டேன். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதுவும் கிடையாது. முதல்ல விழுந்தவனே ஒருத்தர் விழுந்துட்டான்டா ஊரே போய் தூக்கம். இப்போ விழுந்து அரைச்சி ரத்த கடை நினைக்கிறேன், அவனை வீடியோ எடுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கன்னு தான் விழுந்து கிடக்கிறேன் கருப்பாயூரில். அந்த அங்கிட்டு கிடக்கிறவனுக்கு நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வலது காலில் இல்லை வருங்க. ஆமாம், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மைத்தை பிடுங்குங்க. என்ன உலகம்? இதே வீரபாண்டி நகரில் அந்த ஐயா வந்துட்டார். அது சைடில் என் போட்டார் காத்தா. உண்மையிலே நல்ல மனிதர் ஐயா. தண்ணியை கலந்துருங்க. ஆமாம், 1 லிட்டர் பாலுக்கு 8 லிட்டர் தண்ணியை நீ கோடி சொன்னாரு, நாங்கள் தெருவில் தர்றோம். ஆனால் இந்த வயதிலையும் ஆர்சிபி வெற்றி ஆயிடுச்சா? ஆர்சிபினா யாரா? விராட் கோலி. விராட் கோலியா? விராட் கோலி பயில். ஆனா என் தமிழ்நாடு என் தம்பியை மாதிரி யாரும் மாற முடியாது. ஆரம்பத்தில் பூரா சென்னை சூப்பர் கிங்ஸ் இருந்தாங்க. சூப்பர் கிங்ஸ் வந்து மயிர் மாதிரி விளையாண்டாங்க. நான் வந்து யாரு, எனக்கு யார் தெரியுமா பிடிக்கும்? சூரிய வம்சி. இந்த சூரிய வம்சி 15 வயசுல சாதிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவன் ஒரு இந்தியன் என்பது நமக்கெல்லாம் பெருமை. கைதட்டலாம் சிங்கம். அவன் என்னடா யாரு பால் ஓட்டெல்லாம் அடிக்கிறாரு? அன்னைக்கெல்லாம் அம்பேர் கையில் பால் வச்சிருக்காரு, அதை வந்து சத்துன்னு அடிச்சு விட்டேன். பந்தை பார்த்து அடிச்சிடுறேன். 15 வயசுலே இந்தியாவுக்கு பேர் சேர்க்கக்கூடிய ஒரு இந்தியன் விளையாடுகிறான் சூரிய வம்சி. இங்கே 15 வயசு ஆனவனே அப்பாட்ட போய் தொடைய சுரன்றேன். சீக்கிரம் கல்யாணம் பண்ணுப்பா, முணுன்னு இருக்கணும். அவங்க அப்பா இவன் தொடைய சுரன்றார். நோத்தா வயசாகிட்டா இன்னொரு ஒன்று சித்தியை பாடுறான். இந்த உலகம் அப்படி இருக்கு தம்பி. யார் வரானா தம்பி? நல்ல வேலை. ஹலோ, தென்பாண்டி ராமன் நாடு, ராமநாடு. நானும் பிறந்தது ராமநாடு, தங்கம் பிறந்தது பேய்க்கரும்பா. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பிறந்தது பேய்க்கரும்பா. உலக நாட்டுக்கு ஒத்த தமிழன் திரும்பி பார்க்க வச்சாரு. அவர் யாரு? அவர் யாரு என்ன சொல்லுதங்க? பேரு என்ன சொல்லுதங்க? ஞானத்தங்க. இந்த தமிழ்நாட்டில் பிறந்த ஒத்த தமிழன் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா என்று இந்த வீரபாண்டி நகர் இந்த புண்ணிய பூமியில் அந்த தங்க மனுஷனை கொஞ்ச நேரம் இந்த உறவுகள் முன்னாடி MKR பாடுதங்கம். தென்பாண்டி ராமன் நாடு, நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு, ஏ ராமேஸ்வரம், ஏ படுத்திருப்பாரு அந்த பேய்க்கருப்பா, அவர்தான் அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி கலாம் அவர்கள்
சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குய்த்தாரையா பெரும் பாசமிகு நம்மள்களா தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே தாத்தா இருந்தாரா அப்துல் கலாம் தாத்தா. இங்கே பள்ளி சொல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. எதன் பாண்டி ராமநாடு ராமேஸ்வரம் அவர் படுத்திருக்கார். அந்த பேய்க்கரும்பா அவர் தான் அப்துல் கலாம். வானத்தில கனகே வீணா தமிழக மண் மீது புகழ்ந்து வீணா. வானத்தில கனகே வீணா தமிழக மண் மீது புகழ்ந்து வீணா. உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா. தென்பாண்டி ராமநாடு ராமேஸ்வரம் அவர் படுத்திருக்கார். அந்த பேய்க்கரும்பா அவர் தான் அப்துல் கலாம். உலகம் உள்ளவரை ஒத்த தமிழோடைய புகழ் பேசிக்கொண்டே இருப்பார்கள். உலக மக்கள் மறந்தாலும் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களை இந்த தமிழக மக்கள் என்னாலும் மறக்க மாட்டோம். வாழ்க வாழ்க அப்துல் கலாம் ஐயா புகழ் வளர்க தமிழனுடைய நிலைமை. ஜெயஹிந்த். இருங்கண்ணே என்ன கரத்திலும் புனர்வளம் குடிக்க மதிமுறையாக குடிக்க ஸ்ரீ பாண்டிமுனீஸ்வரர் திருக்கோவில் தேவேந்திரகுல வேளார் சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்ட ஸ்ரீ பாண்டிமுனீஸ்வரருக்கு வையாசி திருவிழாவை முன்னிட்டு இந்நாடகம் நடைபெறும். காண வருக வருக. அஜய் சூர்யா என் அன்பு தம்பிகள் நினைவாக என்னுடைய தம்பிகள் எனக்கு பொன்னாடையை போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். ரொம்ப நன்றி தம்பி. இதுதான் நட்போடைய பாசம். இந்த தமிழை மட்டும் நண்பன் என்று ஒரு சொல்லை சொல்ல வைத்தவன் உலகத்திலே தமிழன்தான். நண்பர்கள் மட்டும் என்னைக்கு அழிய மாட்டார்கள். அந்த பாசமும் அந்த பிரிவும் கூட பழகிய உறவுகளுக்கு தான் தெரியும். வாழ்த்துக்கள் தம்பி. நன்றி தம்பி. நன்றி தம்பி. நன்றி. இருங்க தம்பி, இப்போ அடுப்பை கூட்டிக்கிறேன். இடியப்பம் விட்டேன். மதுரை சக்கிமங்கலம் கண்ணன் தினேஷ் வழங்கும் கேடி பாய்ஸ் நடன நாட்டிய கலைக்குழு இன்னிசைய கச்சேரி பல்சுவை நிகழ்ச்சி இருக்குமிடம் மதுரை சக்கிமங்கலம் ரூபாய் 201. இன்றைய தினம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் மலையின்னு பாராமல் உள்ளே வேக்காட்டோடு பவுடர் போட்டு நடிக்கக்கூடிய நாடகமா ஸ்ரீ வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் விமான நட்சத்திரம் எங்களது மனவையை சேர்ந்த அன்பு மாப்பிள்ளை செந்தமிழ் செல்வன் அவர்கள் வேடன் விரத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி சந்தான லட்சுமி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கண்டு பிறந்து பாட்டுக்கண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அஜித் குமார் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆறுமணிய கலையரசு பின்பாட்டு இசையமுது அன்பு அண்ணன் மணிமுத்து அவர்கள் ஆறுமணியம் பின்பாடல். காவலுக்கு வேலுண்டு ஆடலுக்கு மயிலுண்டு கோவிலுக்கு பொருள் முருகனே இருக்க இடந்தானடா. காவலுக்கு வேலுண்டு ஆடலுக்கு மயிலுண்டு கோவிலுக்கு பொருள் முருகனே இருக்க இடந்தானடா. நதிகளிலும் மலைகளிலும் கதிகளிலும் மலைகளிலும்
மிருதங்க சக்கரவர்த்தி மிருமத்துவான் கோடைகடை குமரன் அன்பு தம்பி விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமுள்ள தோப்பூர் மண்ணின் மைந்தன் தோப்பூர் மருது அவர்கள் மிருதங்கத்தை செய்ப்பார்கள். தம்பி இரு, என் தம்பியை கூட ஆடுறாங்க, அவங்க சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். நீ அடிக்கிற அடியில் ஆடணும், அப்படி ஆடலைன்னா அள்ளிக்கிட்டு போய் மாட்டுத்தாவணில் பழைய நாட்டுக்கு வந்துட்டு சூம்பிட்டு திரி. ஆனால் இவன் ஒரு அதிரடி மண்ணை, என் தம்பி ஆடாதாலேயே தன்னோட இசை மூலம் ஆட வச்சிருவேன். என் அன்பு தம்பி பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி மனோ அவர்கள் பலவாத்தியத்தை இசைப்பார்கள். கருப்பு பாண்டிமுனி மீண்டு வரப்போகுது, சாமி வரப்போகுது. இப்ப
அதனைத் தொடர்ந்து சிறந்த முறையிலே சீன்தாளம் அமைத்துக் கொண்டிருக்கிறார் அன்பு மாப்பிள்ளை சதீஷ் அவர்கள் சீன்தாளம். மீண்டு வரப்போகுது பாண்டிமுனி. மறுபடியும் கூப்பிட போறேன். எக்கோச்சு ஷார்ப்.